Hi everyone. இந்த வீடியோவில் psychoanalytic criticism பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசமில் இதுவும் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்ங்க. இதனுடைய சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். psychoanalytic criticism இதை அதாவது லிட்ரரி கிரிட்டிசிசமில் இது ஒரு முக்கியமான ஒரு தியரி. அண்ட் இதனுடைய கான்செப்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ட்ரெடிஷன் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த சைக்கோ அனாலிட்டிக் தியரி அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற தியரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். மெயினாக ஹியூமன் மைண்டு ஒரு அப்பாரட்டஸ் மாதிரி. ஏன்னா ஹியூமன் மைண்டு ஒரு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் அதை சொல்ல நினைப்பார். எப்படி கிரிட்டிசிசம், அதாவது லிட்ரரி தியரி கிரிட்டிசிசம் இதை பொறுத்தளவில் ரொம்ப ஃபெமிலியரான ரொம்ப டிஸ்கஸ் பண்ணப்பட்ட கிரிட்டிசிசம் கான்செப்ட் சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் தாங்க. ஏன்னா இது ஒரு ரீடிங் பேட்டர்னில் இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். அதாவது சைக்கோ அனாலிட்டிக்கல் ரீடிங் அப்படின்னா ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் இருக்குது, அதாவது கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்ல நினைக்கிறது தான். மெயினாக ஆத்தருடைய மைண்ட் செட், அப்புறம் கேரக்டர்ஸோடைய மைண்ட் செட், அப்புறம் ரீடர்ஸ் அதாவது ஆடியன்ஸோடைய மைண்ட் செட், அப்புறம் இந்த டெக்ஸ்ட் என்னெல்லாம் சொல்ல நினைக்குது, இதுதான் இந்த சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் தான். மெயினாக சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் பொறுத்தளவில் ஒரு ஆத்தருடைய ஒர்க் அப்படின்னா அவருடைய அன்கான்ஷியஸ் டிசையரை சொல்ல நினைக்கிற விஷயம்தான் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைக்கோ அனாலிட்டிக்கல் ரீடிங்கை பொறுத்தளவில் ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட்டில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை ஆத்தருடைய லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட் மாதிரி ரிலேட் பண்ணுறது சைக்கோ அனாலிட்டிக்கல் லிட்ரரி கிரிட்டிசிசமில் அவருடைய பயோகிராஃபிக்கல் மீனிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்கப்படுது. இது மைண்ட் ஆஃப் த ஆத்தர். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாவலிஸ்ட் ஒரு நாவல் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நாவலில் நடக்கிற குட்டி குட்டி இன்சிடெண்ட்டை அந்த ஆத்தருடைய லைஃப்பில் நடந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஏப்பா பேர் தான்ப்பா மாற்றிருக்காங்க, இது அவர் லைஃப்லேயே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு சைக்கோ அனாலிட்டிக்கல் லிட்ரரி கிரிட்டிசிசமில் இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மைண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். இந்த மைண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஆத்தர் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கேரக்டர்ஸோடைய மோட்டிவேஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது ஒரு ஒரு அனாலிசிஸில் ஒரு பேட்டர்ன் தாங்க. உதாரணத்துக்கு ஹேம்லெட் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் என்ன சொல்ல நினைக்குது, குறிப்பாக ஷேக்ஸ்பியரோட பிளேயான ஹேம்லெட், மேக்பெத், ஒத்தல்லோ, கிங் லியர் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மைண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசமில் இந்த பேட்டர்னில் அவங்களுடைய கேரக்டர்ஸை அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, அந்த ஆத்தர் சொல்லப்பட்ட அந்த ஒர்க்கில் அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கும். அப்புறம் மைண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இதில் சிக்மண்ட் ஃப்ராய்டு யாரை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம ரீட் பண்ணுறோம் இல்லையா, ரீடர்ஸாக கூட எடுத்துக்கலாம். இதில் எப்படி இந்த பர்டிகுலர் ஒர்க் மட்டும் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிற யூனிவர்சல் அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல நினைக்கிறாங்க. மைண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் அப்படின்னா எல்லா புக்குமே செலிப்ரேட் பண்ணப்படலை. அப்போ ஒரு சில புக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அந்த கான்செப்ட் எல்லாருடைய ஆடியன்ஸோடைய மைண்டை அது கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டு லிங்குவிஸ்டிக்காகவும் சிம்பாலிக்காகவும் அனலைஸ் பண்ணப்படுது. ஆத்தர் எழுதுகிற டெக்ஸ்ட்டு தான். ஸோ சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசமை பொறுத்தளவில் அந்த டெக்ஸ்ட்டும் அனலைஸ் பண்ணப்படுதுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்டிருக்க சிம்பிள்ஸ், அந்த ஃபார்ம்ஸ், அதுவுமே ஆத்தரால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான். பட் அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறத சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசமில் இது ஒரு பேட்டர்னாக பார்க்கப்படுது. ஸோ இது நாலுமே இம்பார்ட்டன்ட். மைண்ட் ஆஃப் த ஆத்தர், மைண்ட் ஆஃப் த கேரக்டர், மைண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ், அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். இப்போ 3 வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஈகோ, இத், சூப்பர் ஈகோ. இது இந்த 3 வேர்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு மைண்டை ஐஸ்பர்க் அப்படிங்கிற கான்செப்டோட ரிலேட் பண்ணியிருப்பார். ஒரு தியரி மாதிரி சொல்கிறார். ஒரு மைண்ட் அப்படிங்கிறது ஐஸ்பர்க் மாதிரி. ஐஸ்பர்க் அப்படின்னா கான்ஷியஸாக இருக்கும், ப்ரீ கான்ஷியஸ், அப்புறம் அன்கான்ஷியஸ். இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ கடலில் ஒரு ஐஸ்பர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அந்த கடலுக்கு மேலே பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் லெவலில் கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ அது கடலுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த ஐஸ்பர்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த பனிப்பாறைகள் இதுதான் கான்செப்ட்டுங்க. இப்போ கடலுக்கு நடுவில் ஒரு பனிப்பாறை இருக்குது. இந்த டைட்டானிக் மூவிலலாம் காட்டுவான். அது மேலோட்ட பார்க்கும்பொழுது கடலுக்கு மேலே கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அந்த ஐஸ்பர்க் பார்த்திங்கன்னா அந்த சீ லெவலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா பெரிய மவுண்டெயின் மாதிரி இருக்குங்க அது. ஸோ அதுதான் அந்த ஐஸ்பர்க்குக்கு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிற 3 விஷயத்தை வந்து சைக்கிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிக் அப்பேரட்டஸ்னால் இந்த ஈகோ சூப்பர் ஈகோ. இந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ் பர்சனாலிட்டி மாதிரி. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஈகோ சூப்பர் ஈகோ இந்த 3மே ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணுற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 3 சேர்ந்தது தாங்க ஒரு ஹியூமன் பர்சனாலிட்டி. எல்லாருக்குள்ளேயும் ஒரு இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும், ஒரு சூப்பர் ஈகோ இருக்கும். இந்த 3உடைய காம்பினேஷன் தான் எல்லாருமே. அது கரெக்டாக பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஏதாவது ஒன்று கூடிச்சு ஒன்று குறைஞ்சிது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா எது சூப்பர் ஈகோ எது ஈகோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டெய்லி அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு டே வந்து உங்களுடைய மைண்டு சொல்ல நினைக்கிறது, எப்பா இன்றைக்கி வந்து ரொம்ப லேசியாக நான் ஃபீல் பண்ணுறப்பா, இன்றைக்கி ஒர்க் அவுட் வேண்டாமே, இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரி தானே. இப்போது ஈகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரி ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்கிறோம், இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணிவிட்டு நாளைக்கு செஷன் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது ஈகோ. ஆனால் சூப்பர் ஈகோ அப்படின்னா என்னது அப்படின்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறத. இப்படி நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா அது என்னுடைய ஹெல்த்தை பாதிக்கும், நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நினைக்குது இல்லையா, இது வந்து சூப்பர் ஈகோ. இது எல்லாருக்குமே இருக்கிறதான். அதாவது ஒரு பேசிக்காக நம்ம நடக்கிற விஷயம் எல்லாமே கேட்டகரியில் வரும். அதாவது பேசிக்காக திங்க் பண்ணுறது, பேசிக்காக செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிங்கிற பர்சனாலிட்டியில் ஒரு பார்ட்டாக வருது, ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஈகோங்கிறது அந்த ரியாலிட்டியோட டீல் பண்ணுற விஷயங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சூப்பர் ஈகோங்கிறது ஆடிங் சம் மாரல்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்கிறது. அதாவது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து சூப்பர் ஈகோ. ரிலேட்டடாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அவர் சொல்ல நினச்சிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறதுலேயும் நிறைய சொல்லியிருப்பார். அந்த ட்ரீம்ஸ் ரிலேட்டட் இது வந்து 1899 பப்ளிஷ் பண்ண ஒரு முக்கியமான புக்கு. ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அந்த அன்கான்ஷியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி சொல்ல நினைக்கிறாரு. அப்புறம் ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ட்ரீம் வந்து எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணப்படுது, அந்த எதனால் அந்த ட்ரீம் வருது அப்படிங்கிறத பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த கிளாசிக்கல் சைக்கோ அனாலிட்டிக் தியரி, இது இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அந்த செக்ஷுவல் ஆட்டிடியூடு, ஒரு சன்னுடைய செக்ஷுவல் ஆட்டிடியூட் அவங்க அம்மா மேலே இருக்கிற ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. அதனால் அப்பாவை சுத்தமாக பிடிக்க எனிமி மாதிரி ட்ரீட் பண்ண நினைக்கிறது. ஸோ இதுவுமே சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு டாட்டருடைய ஆட்டிடியூட் ஆஃப் செக்ஸ் டுவர்ட்ஸ் அவங்க அப்பா இருக்கிறதும், அப்போ அம்மா மேலே ஒரு வெறுப்பு காட்டுறத வந்து அது ஒரு வகையான ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து இந்த கான்செப்டை அவர் ஒத்துக்கல சிக்மண்ட் ஃப்ராய்டு. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை காயின் பண்ணது, இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா கார்ல் ஜங் அப்படிங்கிற ஒரு CARLJUNG 1930 அவர் கொண்டு வந்திருப்பார். இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஒரு பையன் வந்து அம்மா மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குதோ, செக்ஷுவல் அஃபெக்ஷன் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பா மேலே செக்ஷுவல் அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கார்ல் ஜங் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பார். இது போக ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டுங்க. இதை வந்து பேராப்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பீச்சில் வர்ற எரர், அப்புறம் மெமரியில் வர்ற எரர், அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்ஷன், குறிப்பாக வந்து ஒரு தாட் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்காமல் மாறி மாறி விஷயங்கள் செய்ய நினைக்கிறத ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சில நேரத்தில் நடக்கும். நம்ம ஒன்று பேச நினைக்கிறதுக்கு வேற ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். தெரியாமல் ஒன்று பேச நினைக்கிறதுக்கு இப்போ இந்த வாய் தவறி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யூ ஸ்லிப் ஆஃப் மை டங், ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று பேச நினச்சி பேசுவோம், பட் வாய் தவறி வேற ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். அப்படி பெரிய கண்டினியூஸாலாம் போகாது. அது வந்து மேபி ஒரு நம்ம பேர் சொல்லி கூப்பிடுற நபர் வேறு நபரை
வேறு மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், அல்லது சொல்ல வர்ற விஷயத்தை அந்த நபர்கிட்ட சொல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்கிறது. ஸோ இது எழுதும் பொழுதும் நடக்கும், இது பேசும்பொழுதும் இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட் தான் சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசமில். அப்புறம் ஈகோ சூப்பர் ஈகோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த தாட் ப்ராசஸ், அந்த பிஹேவியர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் அந்த எப்படி இருக்குது, அந்த கேரக்டரைசேஷன் எப்படிலாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன்ஸில் அது சொல்லப்பட்டிருக்குங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக பார்க்கப்படுது. அண்ட் லிட்ரேச்சரை பொறுத்தளவில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. குறிப்பாக ஆத்தருடைய சைக்கியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும், கேரக்டர்ஸுடைய சைக்கி அவங்க எப்படி அந்த மிஸ்ட்ரியை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க, வித்தியாச கோணங்களில் அது அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ அனாலிசிஸில் நிறைய கான்செப்ட்ஸை அவர் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு எஸ்ஸே சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய டெலூஷன் அண்ட் ட்ரீம் இன் ஜென்சன்ஸ் கிராடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே வந்து 1907 அவர் எழுதியிருப்பார். அதாவது கிராடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குதுங்க, அது வந்து வில்ஹெல்ம் ஜென்சன் எழுதின ஒரு நாவல். ஸோ அதில் வந்து அந்த ப்ரொட்டகானிஸ்டுடைய சஃபரிங்ஸ், அவங்களுடைய அந்த சைக்கோ அனாலிட்டிக் அப்ரோச்சஸ் எப்படிலாம் இருந்ததுங்கிறத பற்றி சொல்ல நினச்சிருப்பாங்க. அப்புறம் இடிபஸுடைய மித்திலிருந்து அந்த இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது. அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட்டில் இருந்து த இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், அந்த ட்ரீம்லாம் எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல நினச்சிருக்காங்க. இந்த மாதிரி லிட்ரேச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது போக நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய டிசைபிள்ஸ் நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்கங்க. அவருடைய ரீடர்ஸ் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா கார்ல் ஜங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் கரன் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் சைக்கோ அனாலிஸ்ட் இருக்காங்க. இந்த கார்ல் ஜங் அப்படிங்கிறவர் வந்து ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட், சைக்கோ தெராபிஸ்ட், அப்புறம் சைக்காலஜிஸ்ட்டும் கூட. ரொம்ப முக்கியமான தியரிஸ்ட்டுங்க இந்த கார்ல் ஜங் அப்படிங்கிறவர். ஸ்கூல் ஆஃப் அனாலிட்டிக்கல் சைக்காலஜியை உருவாக்குனவர். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவரும் ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்ஷியல் அந்த கேரக்டரில் முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி இவர். அப்புறம் அந்த கரன் ஹார்னி சொன்ன இல்லையா, இவங்க வந்து ஒரு ஜெர்மன் சைக்கோ அனாலிஸ்ட். இவங்க வந்து ஒரு லேடி, அந்த கரன்கிறவங்க. அப்புறம் இவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய தியரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராய்டியன் வியூஸ் அவருடைய கான்செப்ட்ஸே கொஷின் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கும். அப்புறம் த தியரி ஆஃப் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அவர் எழுதியிருப்பார். அந்த ஓரியன்டேஷன் சைக்கோ அனாலிசிஸ் பொறுத்தல எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராய்டியன் கான்செப்ட் அப்படியே பிரேக் பண்ணுற மாதிரி கரன் ஹார்னியோடைய தியரிஸ்லாம் இருக்குங்க. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஃபேமஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஃப்ரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்டான கிளாட் லெவிஸ்ட்ராஸ், அப்புறம் ஜோசப் கேம்பல், இவங்கெல்லாம் அந்த ஜோசப் ஜான் கேம்பல் அமெரிக்கன் ரைட்டர். இவரும் ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக கன்சிடர் பண்ணப்படுறாரு அண்ட் லிட்ரரி கிரிட்டிக்காக கன்சிடர் பண்ணப்படுறாரு. இதில் இந்த ஜாக்வஸ் லக்கான் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஏன்னா அவருக்கு வந்து லிட்ரேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக லக்கான் வந்து ஜாக்விஸ் டெரிடாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒர்க்கான எட்கர் அலன் போவுடைய பர்லைன் லெட்டரை வந்து இன்டர்பிரட் பண்ணியிருப்பார் ஜாக்விஸ் டெரிடா. அதை வந்து நிறைய கான்செப்ட் கொண்டு அப்ரோச் பண்ணது யாருன்னா ஜாக்விஸ் லக்கான். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியமாக இருந்தது அந்த சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி தியரி அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னாலே லிட்ரரி தியரியில் சைக்கோ அனாலிசிஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை இன்டர்பிரட் பண்ணுறது, ஆத்தர் இன்டர்பிரட் பண்ணுறது, ஆத்தர் சொன்ன டெக்ஸ்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. மெயினாக சைக்கோ அனாலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னாலே சிக்மண்ட் ஃப்ராய்டும் மித்த தியரிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த அன்கான்ஷியஸ் மைண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதாவது ஹியூமன் பீயிங் அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் கூட என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான், அவங்க லாங்குவேஜ் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. மெயினாக ஆத்தர் அனலைஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் ரீடர்ஸ் மெயினாக டெக்ஸ்ட்டும் தாங்க. இப்போது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல அறிமுகப்படுத்தின சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். அது வந்து மைண்ட் இன்ட்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான், ஒரு டெக்னிக் மாதிரி தாங்க. மெயினாக அந்த ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் தான். இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அந்த டீப் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, டீப் ரூட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ஒரு லிட்ரரி ஒர்க் ஆஃப் ஆர்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அதை வந்து சைக்காலஜிக்கல் தியரி யூஸ் பண்ணி அந்த கேரக்டருடைய மோட்டிவேஷன் என்ன, அந்த கேரக்டருடைய பிஹேவியர் என்ன, அப்புறம் ஆத்தருடைய சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்
அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது தாங்க சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இதை வந்து ஃப்ராய்டியன் கிரிட்டிசிசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஏன்னா ஃப்ராய்டியன் கான்செப்ட் அப்படிங்கிறதே ஒரு ஓஷன் மாதிரி தாங்க. அதில் நம்ம பார்த்தது ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், சைக்கோ அனாலிட்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் தான். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.